கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் தீவை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து பேச போறேன். அண்ட் அந்த டாபிக் ஃபுல்லா போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் ஓபன் பண்ணி 3500 ஃபேம்ஸ் மெம்பர்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக நான் வந்து சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 3500 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு அது வந்து சின்ன நம்பர்ஸாக தெரியல, பட் எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர். ஓகேங்களா? ஆன்லைனில் அது வந்து ஒரு நம்பர் அப்படின்ட்டு நான் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க இந்த 3500 பேரை நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் எங்கெங்கேயோ யார் யாரோ என்ன வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்ம ஒரு சேனலில் இருக்கும், பட் எனக்குன்னு ஒரு பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுக்கும் நான் வந்து ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோப் ஸோ கூடிய விரைவில் அது வந்து நம்மளுடைய சேனலில் அந்த இன்ஸ்டாகிராமோட லிங்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து அதையும் நம்ம வந்து மர்ச் பண்ணுவோம். அதுக்கும் நான் வந்து ப்ளூடிக் பேட்ச் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளுக்கான ப்ளூடிக் பேட்ச் ஒன்று வாங்கினேன். ஃபேஸ்புக்கில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2010-11 தான் ஃபேஸ்புக் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்தது. அப்போ தான் இந்தியாவில் வந்து ஸ்லோவாக க்ரோ போயிட்டு வந்தது. ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸாக ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ப்ளூடிக் அப்படிங்கிறது வரும்போது எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும், ஏன் அது நம்மளால் வாங்க முடியல அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நான் அதை வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு இந்த மொமெண்ட்ஸ். அதை நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ரொம்ப அப்புறம் சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிச்சிடும், டாபிக் மறந்துடுவேன். நார்த் சென்டினல் ஐலாண்ட். ஓகேங்களா? இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உலகத்தில், ஓகேங்களா, நம்ம உலகத்தில் எர்த்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறு கண்ட்ரீஸில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம நார்மல் டேக் என்ன பண்ணுவோம்னா ஹியூமன் அப்படின்னு டேக் பண்ணுவோம். கரெக்டுங்களா? மனிதர்களை பார்க்கும்போது ஹியூமன் அப்படின்னு டேக் பண்ணுவோம். பட் ஆனால் எர்த்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க மொத்த எர்த்தில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே அவங்க வந்து ஏலியனாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அந்த பர்டிகுலர் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் சைடோ சவுத் சைடோ, இங்கே இடத்துல சொல்கிறேன், ஈஸ்ட் சைடெலாம் கிடையாது, நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் பக்கத்தில் தான் அந்த தீவு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற மொத்த பாப்புலேஷன் கவுண்டே வந்து ஹார்ட்லி 500 to 1000 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 140 200 பேர் 300 பேர் தான் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்தது. ஏன் கௌதம் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்னாலேயே உள்ளே வந்து போக முடியல. ஓகேங்களா? இந்தியன் கவர்மெண்ட்டே அவங்களுடைய இது புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய மனப்பக்குவத்தை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்கை புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகேப்பா அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அங்கே வந்து இருக்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதை சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நார்மல் சிட்டிஸ்னால உள்ளே போக முடியாது, நார்மல் பர்சனாலே முதல்ல உள்ளே போக முடியாது. இந்தியாவிலே இருந்தாலும் சரி, அந்தமான்ல இருந்தாலும் சரி, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உள்ளே வந்து போக முடியாது. அப்படி போனால் தடையை மீறி போனால் அவங்கள இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எதனால இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, உள்ளே போனார். உள்ளே போகும்போது அவர் வந்து ஆக்சுவலி அந்தமான்ல நினைக்கிறேன், அங்கேருந்து ஒரு ஜெயிலில் வந்து இருந்த ஒரு கைதி, அங்கேருந்து தப்பிச்சு என்ன பண்ணார், அந்த இதுக்குள்ளே போயிட்டார். தெரியாமல் போனாரா தெரிஞ்சு போனாருன்னு தெரியல. அப்படி போகிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னே தெரியல. அதுக்கப்புறம் அவருடைய சில உடல் பாகங்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்டு அதை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கொடூரமான முறையில் அவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அந்த யாராவது உள்ளே போகணும்னு நினச்சாலே டப்புன்னு ஆரோ வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க. விச் மீன்ஸ் அம்பு வந்துன்னே இருக்கும் குத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஏன் இவ்வளவு சீரியஸாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் பீரியடில்
ஒரு பர்டிகுலர் நபர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உடைகள்லாம் அணிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நார்மலா இல்லைகள் ஆதி காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஐ திங்க் அவர் டாக்டரா சயின்டிஸ்டான்னு தெரியல, அவர் வந்து அங்க உள்ள போயிட்டு, அப்பெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க சீரியஸா இல்லை, அவங்க உள்ள போயிட்டு அங்க இருக்கிற 3 பேரை வந்து கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுமை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி கொடுக்குறேன், ரெஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் அணியலாம், நீங்கள் இந்த மாதிரி நார்மல் பர்சன்ஸ் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம். கம்யூனிகேஷனும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது அவங்க பேசுகிற லாங்குவேஜ் யாருக்கும் புரியாது, யாரும் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷனும் அவங்களுடைய குரூப் ஆஃப் பர்சன்ஸுக்கு மட்டும் அந்த கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷனையும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கூட வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷனே அவங்க வந்து யூனிக்காக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரை கூப்பிட்டு வந்து ரெஃபர்மேஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சிக்கலாம், நார்மல் பர்சன் உங்களால் இருக்க முடியும், ஒரு நார்மல் ட்ராவல் கன்சம்ஷன் எல்லாமே உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் அந்த 3 பேர் வந்து திரும்பி அவங்களுடைய இடத்துக்கு போகும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டு தவறிடுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கும்போது அவங்க நல்லா இருந்தாங்க, நீங்க கூட்டிட்டு போன அப்புறம் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து குறைஞ்சு போயிருக்கு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற யாரு உள்ள போகணும்னு நினைச்சாலே ஒரு ஸ்டெப் உள்ள எடுத்து 2 ஸ்டெப் உள்ள எடுத்து வச்சு உள்ள போனாலே அவங்கள வந்து கொலை பண்ற அளவுக்கு அவங்க வந்து சீரியஸா இருக்காங்க. யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க உங்ககிட்ட வரமாட்டோம், நீங்க எங்ககிட்ட வராதீங்க அப்படிங்கிறதுல மட்டுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. சரி, ஓகே கௌதம், எப்பயோ நடந்தது எங்கேயோ இருக்காங்க, நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தர், ஓகேங்களா, அவர் வந்து ஒரு டூரிஸ்ட், இந்தியாவுக்கு வந்து டூரிஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு யூடியூபர். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்டினல் ஐலாண்ட், நார்த் சென்டினல் ஐலாண்டு வந்து போக ட்ரை பண்றாரு. அவர் போகும்போது 2 கப்பல்ல வந்து போறாங்க. 2 கப்பலையோ ஒரு பர்சனை ஹையர் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஹையர் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மண்ணை வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு வரும்போது அதுக்கப்புறம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்காக உள்ள போனீங்க, போகிறது இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் டிடெயினில் தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து நம்மளால் படிக்க முடியுது. டிடெயினில் ரிலீஸ் இல்லைன்னு தெரியல, பட் இன்னைக்கு வரைக்கும் டிடெயினில் தான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லேடி மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக, ஒரு டாக்டர், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வந்தாங்க. 1980s பீரியடில் தான் நினைக்கிறேன். ஒரு லேடி டாக்டர் அவங்க வந்து உள்ளே போகும்போது அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. அவங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற சில லேடிஸ், அங்கே இருக்கிற பெண்கள் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லி அப்புறம் அங்கே இருக்கிற குழந்தைங்ககிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்குலாம் அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு லேடி மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டாய்ஸு, அப்புறம் வந்து இளநீர் மாதிரி சில பானங்கள், ஸோ இதெல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கப்பலில் அதை மட்டும் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. உள்ளே அனுப்பும்போது சும்மா சட்டுன்னு வந்து அந்த பொம்மைகள்லாம் தூக்கி கராசப்பட்டு அந்த மக்கள் ஓடி வந்து அந்த இளநீர் மாதிரி பானங்களுக்கு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். அது இதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். சரி, யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.